வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நீங்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்கள். எல்லாரும் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் அதற்கு பல வழிகள் சொல்லுகிறது. அவைகளில் ஒரு வழி கடவுளுக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் என்பது பெரிய வேலை, ஆனால் அது மிக எளிதாக செய்யும் வேலை. பலர் ஊழியம் என்றவுடன் பயப்படுகின்றனர். அது கடவுளின் சித்தத்தை கடவுளின் வழிநடத்துதலின்படி செய்வது. எரேமியா கடவுளின் அழைப்பை பெற்றபோது, நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போ, நான் உனக்கு தரும் வார்த்தையை பேசு, ஒருவனும் உன்னை தொட முடியாது என்று சொல்லி அனுப்பினார். அவருடைய வேலையை அவர் சித்தப்படி செய்தால் மற்றவைகள் அவர் பார்த்து கொள்வார். இன்று நான் உன்னையும் என் சித்தம் செய்யவும் நான் சொல்லுவதை கேட்டு நடக்கவும் அழைக்கிறேன். அதை நீ செய்தால் உனக்கு மன நிறைவு உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். என் வேலையை நீ செய்தால் நான் உன் காரியங்களை பார்த்து கொள்வேன். சுயநலத்துக்காக என் ஊழியம் அல்ல, என் சித்தத்தின்படி ஊழியம். அதுவே என் பிரியம். செய்வாயா? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதார வசனம், இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார்கள். ஏசாயா 65:14.